சயின்டிஃபிக்காக சொல்ல தெரியாது. ஆனால் ஹையர் கிளாஸில் போக போக அவங்களுடைய முயற்சி தேவை. அப்போ சின்ன வயசில் பிள்ளைங்கள இந்த மாதிரி பயிற்சி கொடுத்து அவங்கள ஒரு போட்டிக்கு அனுப்புறதுங்கிறது முழுமையாக அந்த மெரிட்டிங் இருக்கிற டீச்சர்ஸ் கிளாஸ் அந்த வகையில் வித்தியாசமாக நம்ம எல்லோருக்கும் சிறந்தார்ந்து வளர்த்து காரணம் என்ன, நான் ஒரு டீச்சராக இருக்கேன் காலேஜில். நான் டீச்சராக இருக்கேன். அப்புறம் எனக்கு தெரியும் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லி தருவது ஒன்று, ரெண்டாவது அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு மாற்றெடுத்து கூட்டு வர்றது இன்னொரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் தாண்டி நீங்கள் அவங்களை இங்கே கூட்டு வந்துருக்கீங்க. சங்கராசிரமங்கிறது ஒரு எந்த விதமான மதமோ ஜாதியோ சார்ந்த இயக்கம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த விதமான மதமும் கிடையாது. சுவாமி சங்கரானந்தா அவர்கள் ஒரு பெரிய மகா யோகி. இங்கே நாங்கள் கற்பிக்கிறதெல்லாம் யோகம் தான், ஒரு சின்ன யோகம் கிடையாது. மனிதர்கள் எல்லாம் பிறந்தவர்கள் எல்லாமே ஒரு எந்த கான்செப்ட் என்னன்னு சொன்னால் இங்கே வெயிட்டிங் கூட ஹீரோ சொல்லிக்கலாம். வந்துச்சுன்னா இன்னைக்கோ உடனே இறந்து போகணும்னு நினைக்கிறோம். அப்போ இந்த யோக முறைகளில் மொத்தம் 34 யோக முறைகள் இருக்கு. இருந்தாலும் கூட அது ஒன்றுமே இந்த இரவா நிலை மரணமெல்லாம் பெருவாழ்வு என்ற ஒரு நிலையை சொல்லிட்டாங்க, எங்கேயுமே சொல்லிட்டாங்க. அப்போ சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக இந்த மரணத்தை வெல்ல முடியும். எப்படின்னா எப்போ மனிதன் இறந்து போறான்னு சொல்றோம், எந்த மதத்துமா இருக்கும், எப்போ இறந்து போறான்னு சொல்றோம். மூச்சோட மறக்கும் போது இறந்து போறான்னு சொல்லுவோம் இல்லையா, மூச்சோட மறந்து போகும்போது அவர் இறந்து போறாங்க. அப்போ மூச்சு கூட மறக்காமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் தான் சித்த யோகா அப்படின்னு. இங்கே நம்ம அந்த சித்த யோகா முறையை தான் நம்ம பயிற்சி செய்ய சொல்கிறோம். பயிற்சி சில வழிபாடு கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது, கோயில் வழிபாடு கிடையாது, மற்ற நமஸ்காரங்கள் இல்லை. யார் வேணாலும் எப்போ வேணாலும் தியானம் அந்த இடத்துக்கு இந்த பிள்ளைங்களை அந்த வகையில் உண்மையிலே நாங்கள் பார்த்துருவாங்க. ஏன்னா இவ்வளோ குழந்தைகள் ஒரு இடத்துல ஒரு 3-4 வருஷமாக நம்ம நடத்திட்டு கிட்டத்தட்ட 500 குழந்தைகளுக்கு மேலே இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த சுவாமி எப்படின்னா அவருக்கு குழந்தைகள்னா அவ்வளோ இஷ்டம். ஒரு முறை கேரளாவில் ஒரு அன்பர் வந்துருக்கார் சாமி பார்க்கறதுக்கு. அவர் பிள்ளைங்கள்லாம் என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னாரு. சாமி என்ன பண்ணாங்கன்னா 2 குழந்தைகளுக்கு வேண்டிய துணிமணி, ஸ்கூலில் கட்ட வேண்டிய ஃபீஸு எல்லாமே கொடுத்து விட்டாங்க. திருவனந்தபுரத்துக்கு போன போது அவர் ஒரு கதை சேர்ந்துட்டார். சாமி, நீங்கள் 2 குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுட்டீங்க, ஆனால் 3வது குழந்தைகள் அவரை நீங்கள் மறந்துட்டீங்களே. இவர் 3வது குழந்தை கிடைக்கணும்னு சொல்லலை. உடனே சாமி என்ன பண்ணாங்கன்னா மீண்டும் அந்த குழந்தைக்கு வேண்டிய துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைக்கு உண்டான இந்த ஸ்கூல் ஃபீஸையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த டைம் எப்படின்னா பொருளாதார ரீதியாக ஒரு நிகழ்ச்சிக்கான நிலையில் இருந்த டைம். இப்போ அந்த தியான மண்டபம் நம்ம கட்டிட்டு அந்த செலவோட செலவாக என்ன செலவுன்னு பார்த்தாங்க. ஒரு முறை இந்த கார்த்திகை விழா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒரு 200 குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு வாத்தியர் இருந்தார். 200 குழந்தைகளை கூப்பிட்டு வாத்தியர் இருந்தார். இப்போ வந்து முடிய போகிற டைமில் வர்றாங்க. சாமி சொல்கிறாங்க, எல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வைக்கிறாங்க. சாப்பாடு போடுறவங்க மேலும் ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்போ நான் போய் சொன்னேன், சாமி ஆலோசிக்கிறாருப்பா, நீ போர்டு அப்படின்னு. 200 குழந்தைகளுமே சாப்பிட்டாங்க. இடையில ஒரு அன்பர் இந்த உணவுடைய சம்பளத்தில் லட்டு முன்னிலை செஞ்சு பண்ணிருக்காங்க. அப்போ சாமி சொன்னார், குழந்தைகளுக்காக சாமி நமக்கு லட்டே பிரசாதம் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அதுவும் செஞ்சுட்டாங்க. அதாவது குழந்தைகள் தான் அவருக்கு அவ்வளோ விஷயம். எந்த ஊருக்கு போனாலும் சரி ஒரு 4 குழந்தைகளோடு தான் இருப்பார். ஒரு முறை இங்கே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்தார் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் இங்கே இந்த பேரப்பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வந்திருந்தார். இன்னும் சாமி கூட உட்காந்துருக்கோம். அப்போ அவர் பெரியவர் ஜட்ஜவர். அவரை கூப்பிட்டு
தோட்டக்காரரை கூட்டுவாங்க, எழுதி விட்டு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. இல்லை சாமி நான் போயிட்டு வரேன், இது அவர் போகணும். பெரியவர் என்னோட வயசானது அவர் போய் தோட்டக்காரரை கூட்டு வந்து போகிறார். எதுக்குன்னா இந்த பிள்ளைங்க அவர் மேலே ஏறி குடியில் ஏறிடுவாங்க. குடும்பத்தை அந்த பிள்ளைங்களை மேலே ஏறி விட்டு இவர் சமாளிச்சு நான் வந்து அப்படி விட மாட்டேன். அது மாதிரி குழந்தைகளை நேசிக்கின்ற ஒரு இடம் உண்மையான நீங்கள் குழந்தைகள் வர்றதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமாக நினைக்கிறோம். நீங்கள் எவ்வளவோ சிரமப்பட்டீங்க வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த 3 நாள் விழா 20, 21, 22 நீங்கள் எல்லாரும் வரணும். சாமியுடைய அசுமதி விழா தான் அவருடைய பிறந்தநாள் விழா. அந்த பிறந்தநாள் விழா தான் அந்த வெற்றி பெற்ற. அதாவது இந்த குழந்தைகளை செலக்ட் பண்ணி ரொம்ப கஷ்டம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5%, 0.3% தான் வந்து இந்த பரிசு உள்ள இழப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாரும் கூட தி பெஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் மீன்ஸ் அவ்வளோதான் இல்லையா? அது மாதிரி எல்லா குழந்தைகளுமே நம்ம நினைச்சாதான் நினைக்கிறோம். சில குழந்தைகள் வந்து சம் ஆர் ஃபார் பெட்டர் தென் சம் அதர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்போது சிறந்த பிள்ளைகள் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இங்கே பரிசுகள் அன்றைக்கு 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நம்ம அறிவிப்போம். அப்போ நீங்கள் வந்து குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து இந்த பரிசுகளை வாங்கிட்டு போகலாம். சாதாரண பரிசுகள் தான், பெரிய பரிசுன்னு சொல்ல இல்லை. மிக நன்றி. தேங்க்யூ.